வணக்கம் பிள்ளைகள். நான் தான் அரூஹரா ஐயாத்துரை. ஓ, இப்படித்தான் இடசுவம் நாங்கள் சமூகத்தில் உள்ள சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்ச நம்மோட தொடர்பில் இருக்கிற அன்பானவர்களுக்கு சொல்கிறது ஒரு வழக்கம் தானே. அப்போ இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் மொழிய. மற்றது நான் நாட்டை திருத்துறது அப்படின்ற பாதையில் சொல்ல இல்லை. நல்லது நடக்கணும். மற்றது தொடர்ந்து நாங்கள் கஷ்டம் துன்பங்களில் இருக்கிற நாங்கள் அப்படியே இருக்கல தானே. கொஞ்சம் எல்லாத்தையும் நாங்கள் யோசித்து அதை சரிபுல பார்க்கணுன்ற அவசியம் இருக்குது. அப்போ அந்த வகையில் இப்போ நாட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலக ரீதியில் அந்த ஒரு யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. இப்போ அதில் நிறைய அழிவுகள், நிறைய பிரச்சனைகள், இதுகளெல்லாம் போய்கொண்டிருக்கு. அதால் மக்கள் படாத துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதை அந்தந்த நாடுகள் எல்லாம் எப்படி நடக்குது கொள்ளுதுன்னு நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் எங்கட பக்கம் வந்தோம்னால், இப்போ இலங்கையில் உள்ள எண்ணெய் பிரச்சனைகளால் முதல் எங்களை பாதிக்கிறது எண்ணெய் கேஸ் தான். அப்போ இதை இப்போ என்ன செய்யணுன்னு சொன்னால், இப்போ கடைசியாக நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள், 45 நாளுக்கு தேவையான இந்த எண்ணெய் கேஸ் விஷயங்கள் சம்பந்தமான எங்களுடைய அத்தியாவசிய தேவை இதுகளை 45 நாளுக்கு பாவிக்கக்கூடியதை 9 நாளில் எல்லாரும் கொள்வனவு செய்திருக்கிறேன். அப்போ 9 நாளில் அதை முடக்கினால் அங்கே 45 9 அது கஷ்டத்தை எங்களுக்கு நாங்கள் தானே அந்த கஷ்டத்தை தாரோம். ஒரு சிலர் நல்லா இருக்கிறதுக்கு அந்த கடந்த கால அரசாங்கம் மாதிரி தான். அந்த அரசாங்கங்கள் 70 74 75 வருஷமாக அந்த கடந்த கால அரசாங்கங்கள் இப்படி தான். வசதி உள்ளவன் மாறி 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 தாங்களும் தங்களோட கதிரைகளும் உண்டு, தாங்க தான் நல்லா இருப்பினேன். அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் பேர் அதை அனுபவித்தால் மிச்சமாக இருக்கிற சாமானிய மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ இதுகளையெல்லாம் இந்த அரசாங்கம் முந்தின மாதிரி இல்லை. இப்போ நான் கதைச்சால் நீங்கள் அரோகரா 52 வைக்காமல் 152 வைங்கோண்டு கொமெண்ட்ஸ் எழுதுனேன். தம்பி, நாங்கள் யாருக்கும் எதிர்ப்பும் இல்லை, ஆதரவும் இல்லை. என்னை பொறுத்தளவில், என் சார்ந்த ஆக்களை பொறுத்தளவில் ஒன்று தான் எங்களுக்கு தெரிஞ்சது. யாரு நல்லதை செய்யணியோ நாங்கள் நூலாக போயிருக்கிறோம். முந்தி இருந்த கடந்த காலத்தில் இந்த கதிரையில் பிடிச்சி கொண்டிருந்த இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள், மந்திரிமார், ஜனாதிபதி ஆக்கள், பழைய ஆக்கள் ஒரு அலுவல் ஒன்றும் பார்க்க இயலாது. ஒரு சில நல்லதுகள் செய்திருக்கிறதான். ஆனால் இப்போ சில விஷயங்கள் நடக்குதே. இப்போ எங்களுக்கு ஒரு ஆறுதல் மாதிரி இப்போ உள்ள அரசாங்கம் ஏதோ யோசிச்சு நல்ல விஷயங்களை அப்படித்தான் ஒப்பிடலாம், அள்ளித்தரையிலாது. அதாவது நடந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் அதனுடைய வேர் ஆழம். அதை துடைச்சு எடுக்க தேவையான காலம், சரியான நீளம். இது வேறொரு நல்ல அழகான வசனமாக எங்களோட ஜனாதிபதி அனுர அவர்கள் சொல்லியிருந்தார். அப்போ மெல்ல மெல்லமாக தான் ஒவ்வொன்றை செய்யலாம். அப்போ இதையும் விட்டுட்டு நாங்கள் என்ன செய்கிறது? எங்களுக்கு ஒரு தலைமையே இல்லை. அன்றைக்கு ஒரு வெள்ளைக்காரர் ஒரு இடத்துல உங்களோட விஷயங்களை பற்றி நாங்கள் சொல்கிறதுக்கு ஒரு ஆளை கூப்பிடுங்கொண்டு யாரை கூப்பிடுறது? இங்கே தலைவராக இருந்தவையில் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு தலைவரை கடவுள் தந்தார். அதையும் நாங்கள் சரியான முறையில் நாங்கள் எல்லாரையும் சொல்லையில் சிலருடைய சுயநல போக்கால் அவர் எங்களுக்கான அந்த கடவுள் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லினேன். என்னவோ அது பார்ப்போம், நடைமுறையில் காலந்தான் அதற்கு பதில் சொல்லணும். அப்போ இப்படியான இதெல்லாம் ஒருவரும் இல்லை. அப்போ வேறு யார் வெளிநாடுகளில் நடத்துகிறவ, இந்த அமைப்புகள் உள்ளவ, பொறுப்பாக இருக்கிறவ அங்கே கதைப்பினியே. அப்போ ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு யாராவது கதைச்சி பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர்களை நாங்கள் சேரணும். அதுக்குத்தான் இப்போ அவன் அந்த புதன்கிழமை லீவு விட்டுருக்கினேன். அதை ஒழுங்காக சரியாக செய்யினேன். அப்படித்தான் அந்த பொருளாதார பிரச்சனையை கவனிக்கலாம். அவையால் ஒரு ஆளை கவனிக்கிறார். முந்தி இருந்த ஜனாதிபதி மாதிரி அவர் இருந்து கொண்டு செக்ரட்டரிகிட்ட சொல்லி அவர் வர்த்தக மாநில பிரசுரிக்கிற மாதிரி இல்லை. இவர் இலங்கையில் உள்ள தன்னுடைய மந்திரி சபையில் பொதுவான அறிவாற்றல் மிக்க அறிஞர்களை கூப்பிட்டு கதைச்சி பேசி எங்கள்ட நாட்டு நடப்பு எப்படி கொண்டு போகலாம். இந்த நேற்றும் அந்த கேஸு பெட்ரோல் எல்லாம் வந்திருக்கு.
அந்த கோமோஸ் ஈரான் அந்த நீரிணையால் வந்து அவர் ஈரான்கார சொல்லியிருக்கிறேன். அமெரிக்காவும் அவையை சார்ந்த ஆக்கண்ட கப்பலை தவிர மற்றவே போகலாமண்டு. இப்போ எங்களுக்கு எண்ணெயால் வந்து இந்தியாவின் உதவியாலேயும் வேறு சில நாடுகளாலேயும் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அப்போ தான் மெல்ல மெல்லமாக செய்யணும். நாங்கள் ஒரு கொஞ்சம் விழிச்சிருக்கணும், அவைக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். ஆளுற கட்சியை எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து என்ன கதைக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவள் வந்து தங்களோட கதிர பிரச்சனைக்காக தான் அது புள்ள இது புள்ள. சரியையா, நீங்கள் எதையா சரியா செய்தீங்கள்? ஆண்ட கட்சி மந்திரிமார் தலைமைகள் எல்லாரும் இப்போ வழக்கு இருக்கு. எல்லாரும் 1 லட்சம் 2 லட்சம் அவையில் குற்றம் இல்லை, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அவையில் குற்றம், அவையில் மச்சான் மாதிரி குற்றம், அவையில் மனைவி மேரில் எல்லா கடைசியில் ஒரு பாட்டின்ற பேரில் கூட சொத்து எழுதி வச்சு இப்படி அபகரிச்சிருக்கணும். அது எங்கட வரி காசு. அப்போ இவையல் இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் அனுரா அவர்கள் அந்த விஷயங்களை கவனித்து மெல்ல மெல்லமாக குற்றவாளிகளை பிடிச்சி ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வெறியன்றது எங்களுக்கு தெரியும். அதோட இந்த எங்களுக்கு உதவி செய்கிற பொருளாதார உதவி செய்கிற அந்த உலக நாட்டுகளாகவே தங்களோட திட்டப்படி வந்து இந்த காலையில் முடியுது. அப்போ இனி புதுசாக அரசாங்கத்துக்கு உதவி செய்யணும் என்றால் நீங்கள் மாகாண சபை தேர்தலை வைக்கணும், காணாமல் போனாக்கள பிரச்சனை பார்க்கணும் என்று பல விஷயங்களை வைக்கணும். அப்போ அந்த வழியிலே இப்போ மாகாண சபை தேர்தலை இந்த வருஷ முடிவில் வைக்கிறேன்ட்டு சொல்லியிருக்கிறேன். அப்போ எல்லாம் நடக்குதுன்றதை நாங்கள் கவனிக்கணும். நாங்கள் குற்றம் சொல்லியிருந்தால் சுற்றம் இல்லாமல் போயிடும். நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். ஒரு இல்லாதவருக்கு வந்து கால் இல்லாதவனுக்கும் கால் உள்ளவரும் ஓட்டப்பந்தயத்தில் அவரை மாதிரி இவர் வரையிலேன்னு நின்று சொல்கிறது. அது வேகமும் நடைமுறையும் பாதையில் உள்ள பிரச்சனை, நடக்கிற பாதங்களில் உள்ள பிரச்சனை, வலிகள் துன்பங்கள் எவ்வளவோ இருக்குது. அப்போ இப்படியான சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறத நல்ல நாங்கள் அறிவோம். அப்போ நாங்கள் தயவு செய்து நல்ல விஷயங்கள் நடக்கணும், கொஞ்சம் சிந்திப்போம். நாங்கள் இப்போ இதையும் விட்டால் எங்களுக்கு வேறு வழி இருக்குமன்ற மாதிரி தெரியலை, எனக்கு எந்த அறிவுக்கு தெரியலை. நல்லதை நினைப்போம், நல்லது நடக்கட்டும். நடக்க போகிற விஷயங்களை சிந்தித்து நாங்கள் அரசாங்கம் போடுற திட்டங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து சரி பிள்ளைகள் இருக்க அதுக்கு நான் தொலைபேசி இலக்கம் தந்திருக்கேன்னு அதுக்கு அறிவிங்கோ. போலீஸ்காரரை கூட குற்றம் குறை இருந்தால் அவையை பற்றி அறிவிக்கல அவர்களுக்கு நம்பர் தந்திருக்கு, வேறு எல்லா இதுக்கும் தந்திருக்குது. அப்போ அதுகளை தொடர்பு கொண்டு சொல்ல வேண்டியாக்கள்கிட்ட சொல்லி நீங்கள் நிம்மதியாக இருக்க பார்க்கணும். நாங்கள் எவ்வளவு துன்பங்களை கண்டிருக்கிறோம். சுனாமி, யுத்தம், கொரோனா, பொருளாதார பிரச்சனை கோட்டாயாண்ட காலத்தில், பிறகு இன்னொரு பொருளாதார பிரச்சனை, விழுந்து விழுந்து எழும்பி கொண்டிருக்கிற எங்களோட மக்கள் நிறைய கஷ்டங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ எல்லாரும் யோசிப்போம், நல்லதை நினைப்போம், நல்லது நடக்க வேண்டும். எல்லாம் மனம் கொண்டது தான் மாளிகை, குற்றமண்டா குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இல்லை இதை நாங்கள் சமாளித்து கொண்டோ வாழ்க்கையும் அப்படி தான் சமாளித்து கொண்டு போகலாம் என்றால் அதுக்கேற்ற ஒத்தனங்களை கொடுத்து அதையும் கொண்டு நடத்தலாம். சரி, அன்பான உறவுகளே, சொல்ல வேண்டிய சில எனது விழிப்புணர்வு சார்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்கும் அன்பான வணக்கம். அப்போ விரட்ட பிள்ளைகள், நான் தான் அரோகரா ஐயா துறை. வணக்கம்.